நீ தான் டெல்லியா? முதல்ல நீ யாரா? சூர்யாடா. பணத்தை கொடுத்தாச்சு, நந்தினிய வர சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாரு? அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? நந்தினிய வர சொல்லு. அதுக்கு முன்னாடி உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லு. நீ எதுக்காக அவளை தேடி வந்திருக்க? அவளுக்கு நீ என்ன உறவு முறை வேணும்? அவ உன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல தங்கச்சியா இல்ல ஃப்ரெண்டா? என்னன்னுதான் சொல்லி தொலைய. நந்தினிய வர சொல்லுன்னு சொன்ன. ஏய், நீ சொன்னா உடனே அனுப்பி வச்சிருவாங்களா? முதல்ல நீ யாரா? திடீர்னு உள்ள வந்த. நந்தினிய வர சொல்லு, நந்தினிய வர சொல்லு, பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஏய், அவளுக்கு நீ என்னடா வேணும்? அவர் நந்தினியோட அவ எனக்கு யாரா இருந்தா உனக்கு என்ன? வாங்கின பணத்தை வட்டியோட கொடுத்தாச்சு. நந்தினிய வர சொல்லு. அண்ணே, என்னண்ணே இவன் இந்த சின்ன மேட்டருக்கு பதில் சொல்லாம நிக்கிறான்? அதான்டா எனக்கும் புரியல. இப்பெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்களே. டேய், அது என்னடா? என்னது? அண்ணே, அது பாய் பெஸ்டினே. இந்த மாதிரி நீ அவளுக்கு பாய் பெஸ்டியோ? எதுவா இருந்தா உனக்கு என்னடா வெண்ண? விஜி, உள்ள போ. நந்தினி, 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 விஜய் அக்கா, ஐயோ அக்கா, நந்தினி வந்துட்டீங்களா? அழாதம்மா, அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. சூரியனை வந்துட்டாரு. அழாத, ஒண்ணும் இல்ல. அட, அழாத நந்தினி, அழாதம்மா, ஒண்ணும் இல்ல. அவனுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணானுங்களா? இல்ல. சரி, ஒண்ணும் இல்ல. அதான் நாங்க வந்துட்டோம்ல, நீ ஒன்னும் பயப்படாத. கடனை கொடுத்தனா அந்த கடனை மட்டும் தான் நீ திருப்பி கேட்கணும். அதை விட்டுட்டு லேடிஸ வர வச்சு உள்ள அடிச்சு வைக்கிறதுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தா? யார் கொடுத்தா? இங்க பார், நீங்க எல்லாரும் இவங்கிட்ட கை நீட்டி வாங்கின காசுக்கு கால் கடக்க நின்னு சமைச்சு போட்டு துணி துவைச்சு வீட்டை பெருக்கின்னு இப்படி எல்லாரும் இவனுக்கு நிறைய உழைச்சு கொடுத்துட்டீங்க. அதனால இவன் கிட்ட வாங்கின காசுக்கு மொத்தமா கழிஞ்சு போச்சு. இனிமே 10 பைசா இவனுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம். ஓகே, நீங்க எல்லாம் போலாம். கத்துன கொன்னுருவேன் உன்னை. டேய், இங்க பாருடா. டேய், ஒரு பொண்ணு சம்பாதிக்கணும்னு நினைச்சான்னு வெச்சுக்கோ, ஆம்பளைங்களை விட அதிகமா சம்பாதிக்கலாம். அதுக்கு வழி இருக்குடா. இவங்க தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறதுனால தான்டா அந்த கௌரவத்தை எல்லாம் விட்டு உன்ன மாதிரி ஆள்கிட்ட கடன் கேக்குறாங்க. அத நீ புரிஞ்சுக்கவே இல்லை.